பப்ஜி பிடிச்ச எல்லாத்துக்குமே பப்ஜியோட மறு உருவமான பிஜிஎம்ஐ வந்து எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிஜிஎம்ஐ வந்து நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவில் லீகலாக. பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாங்கிறது ரொம்ப ஏர்லி ஆக்சஸ், ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கிடைக்கல, கம்மியான பீப்புள் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படி கிடைக்காதவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, போன பப்ஜி திரும்ப வரும்போது எப்படி வந்திருக்குங்க, முழு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜசேகர் டெக்மாஸ்லேருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானோட. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பப்ஜி, அதாவது பேட்டில் கிரவுண்ட்ஸுங்க உருவத்தில் நம்ம மொபைலுக்கு திரும்ப வந்துருச்சு. இந்த இருக்குல்ல, இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஐக்கான் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி அதோடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணியதை தவிர இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கேன். இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். கேமுக்குள்ளே போகலாம். கிராஃப்டன் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, வேறு ஒன்றும் வரல. ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பன் பண்ணமே பழைய பப்ஜி எப்படி வந்துச்சோ அப்படியே வருது. உங்களுக்கு ரிசோர்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகுது. ஓகே, ப்ரிப்பேரிங் ரிசோர்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஃபைல் நிறையா டவுன்லோட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 618 MB டவுன்லோட் ஆகுது. நீங்கள் டேட்டா கரெக்டாக வச்சுக்கோங்க. மொபைல் டேட்டாவோ இல்லை வைஃபை கனெக்ட் பண்ண முடிஞ்சால் கனெக்ட் பண்ணி டேட்டா கரெக்டாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியுது, கடைசியாக என்ன பிக்கோட காணாமல் போச்சோ அதே பிக்கோட வந்திருக்கு. அப்டேட் கம்ப்ளீட்ஸ் வந்துச்சு. ஓகே கொடுத்தாச்சு. திரும்ப போய் ஓப்பன் பண்ணுங்கள். பெர்மிஷன் கேட்கும். செக்கிங் அப்டேட். சவுண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சவுண்டை கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைவேட் பாலிசி கேட்குது, அக்செப்ட் பண்ணுங்கள். லாகின் பண்ண சொல்லுது. இப்போ அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. முன்னாடி ஐ திங்க் ஜிமெயில் கொடுத்துருந்த ஞாபகம் இருக்குது. இப்போ நான் ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி கொடுத்து நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவான்னு கமாண்ட் கேட்டுச்சு. நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி என் ஃபேஸ்புக்கில் லிங்க் கொடுத்துட்டேன். அதுக்கு டைம் கேட்குறாங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ப்ராசஸ், ப்ளீஸ் கம் பேக் ஆஃப்டர். இன்னைக்கு டேட் கொடுத்து ஒரு 12:11 பிறகு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மணி என்ன? இப்போ மணி 12:10. ஒரு 2 நிமிஷம் டைம் கேட்டிருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேம் பிளே மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி ஆர் யூ ஓவர் 18 years ஓல்டுன்னு சொல்லி நீங்கள் 18 வயதுக்கு மேலே உள்ளதான் கேட்குறாங்க. ஓகே கொடுத்துருவோம். சீசன் 19 வந்துருச்சு. குளோபல் ஃபுல்லாகவே இப்போ சீசன் 19 தான் போயிட்டுருக்கு. பட் நமக்கு தான் அது ஃபஸ்ட்டாக இருக்கலாம். சீசன் 19 தான் போயிட்டுருக்கு. இப்போ எஸ் கொடுத்துருவோம். கலெக்ட் பண்ணிடலாம். பார்ட் 2. ஓகே, இன்ட்ரோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சவுண்டுமே ரொம்ப செம்மையாக இருக்குது கேட்குறதுக்கு. சவுண்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப செம்மையாக இருக்குது. A new journey begin. Day 1. Okay, cut. நான் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய ஸ்கின் எல்லாமே வந்துருச்சு, கண் எல்லாமே வந்துருச்சு. பழைய கண் அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் நான் வாங்கினது எதுவுமே வரல. பட் என்ன ரீசன் தெரில. நான் இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே இருக்குது. எல்லாமே என்னென்ன ஏர்ன் பண்ணி வச்சிருந்தீங்களோ எல்லாமே இருக்குது. நீங்களும் காசு கொடுத்து ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த அப்டேட் அப்படியே வந்துடும். மேப் பார்த்தோம்னா மேப் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக மேப் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசோர்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் எல்லாமே அதே செட்டிங்ஸ் தான், அப்படியே இருக்குது. நான் வச்சுருக்குது போக்கோ X2. கிராஃபிக்ஸ் பார்த்தோம்னா எனக்கு HD தான் சப்போர்ட் பண்ணுது. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதே தான். கண்ட்ரோல்ஸ், வெஹிக்கிள்ஸ் எல்லா கண்ட்ரோல்ஸும் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசம் இல்லை. ஒரு மேட்ச் போட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் அக்கௌண்ட் கூட நீங்கள் கரெக்டாக லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் அக்கௌண்ட்டில் என்ன டேட்டாஸ் இல்லை என்னென்ன கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லை என்னென்ன காசு கொடுத்து வாங்கி வச்சுருந்தீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். பிளட்டு மட்டும் உங்களுக்கு க்ரீன் கலரில் வருது. முன்னாடி பார்த்தோம்னா ரெட் கலரில் வந்த மாதிரி இருக்கும். இப்போ க்ரீன் கலரில் வருது. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிக்சர்ஸ் எல்லாமே மேலேருந்து பார்க்கும்போது முன்னாடி நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது இதோட அந்த பிக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கமா தெரியுது, கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பட் கேம் ஃபார்மேட்ஸ் எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க.
எஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க போல், கிராஃபிக்ஸஸ் கொஞ்சம் மாற்றிருக்க மாதிரி தெரியுது. செம்மையாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டு பாருங்கள். அதே அப்டேட், அதே பப்ஜி திரும்ப வந்திருக்கு. பிஜிஎம்ஐ நம்ம மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக கிடைக்கக்கூடிய லிங்க் கிடைக்கல. அதில் நம்ம ஏபிகே ஃபைல்லேருந்து இன்ஸ்டால் பண்ண முடியல. எக்ஸ்டர்னலாக தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அது 2 ஃபைலாக டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஏபிகே ஃபைல், இன்னொன்று அதோடைய சோர்ஸ் ஃபைலான ஓபிபி சர்வீஸ் ஃபைல். இந்த 2 ஃபைலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சாங்கன்னா காப்பி பண்ணி உங்கள் ஃபைல் மேனேஜரில் போட்டுக்கோங்க. நான் என் ஃபைல் மேனேஜரில் போட்டிருக்கேன். என் ஃபைல் மேனேஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பிஜிஎம்ஐ ஏபிகே ஃபைல்னு காட்டுது. அதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பின்னாடி மெனுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஐக்கானை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் கிரவுண்ட்ஸ் ஐக்கான் வந்து முன்னாடி வந்துருச்சு. டேரெக்டாக இப்போ இதையுமே நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய சோர்ஸ் ஃபைல் ஓபிபி சர்வீஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்கும். பார்த்தீங்கன்னா கிராஃப்டன் ஓப்பன் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஓபிபி சர்வீஸ், டவுன்லோட் ஓபிபி சர்வீசஸ் ரன்னிங் சொல்லி வந்துருச்சு. ஸ்டார்டிங் சொல்லி அப்படியே நிற்குது. இதுக்கு தேவையான இன்னொரு ஓபிபி ஃபைலை வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த ஓபிபி ஃபைலை வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 10, 11க்கு மேலே இருந்தால் அந்த ஓபிபி சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியாது. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓபிபின்னு சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ண அந்த ஃபைல் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த இருக்குல்ல, அந்த ஃபைலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இன்டர்னல் ஸ்டாட் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, இதில் போனீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் கீழே பார்த்தீங்கன்னா ஓபிபின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருச்சு, த கண்டென்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபைல்ஸ் cannot be displayed here due to Android 11 restriction சொல்லி வந்துருச்சு. நீங்கள் இப்போ Android 11 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேரெக்டாக போய் நீங்கள் இந்த ஓபிபி ஃபைலை நீங்கள் சோர்ஸ் ஃபைல் கூட நீங்கள் மேட்ச் பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. இந்த இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஓபிபிஸையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைல் மேனேஜர் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஃபைல் மேனேஜர்னு போனீங்கன்னா தெரியும் இருக்குல்ல, இந்த ஃபைல் மேனேஜரில் போய் ஓப்பன் பண்ணி இந்த ஃபைல் மேனேஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஓபிபி ஃபைலை எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஃபைல் மேனேஜரில் அந்த ஓபிபி ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டேன். இந்த இருக்குல்ல, இந்த ஃபைல் தான். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இல்லை மூவ் பண்ணிக்கோங்க. நான் மூவ் பண்ணிக்கிறேன். மெயின் ஸ்டோரேஜ் வந்துருங்க. அதே மாதிரி கீழே போங்க, ஆண்ட்ராய்டு போங்க. ஆண்ட்ராய்டில் போனீங்கன்னா ஓபிபி இருக்கும். கீழே வந்தீங்கன்னா pubg.mobileனு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணுங்கன்னா எம்டின்னு காட்டும். கீழே வந்தீங்கன்னா பேஸ்ட்னு இருக்கும். பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்துட்டு அப்படி நீங்கள் பப்ஜி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ராஜா மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பார்த்தீங்க இல்லையா, ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பிஜிஎம்ஐ எக்ஸ்டர்னலாக சோர்ஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் சொன்னேனே, அந்த எக்ஸ்டர்னல் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏபிகே ஃபைலாகவும் ஓபிபி ஃபைல் 2 ஃபைலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் பப்ஜி இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. பிஜிஎம்ஐ கிடைக்காதவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது பிஜிஎம்ஐ பிடிச்சவங்களுக்கு ஒரு பிடிச்ச தகவலாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்ச லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறை குறை எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்லதோட சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.